ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல வீடியோ வர லேட் ஆயிருச்சு. நீங்களும் எப்பவும் போல மன்னிச்சிருவீங்கன்னு நம்புறேன். மீண்டுமா மன்னிச்சிருங்க, இனி வீடியோ ரெகுலரா வரும். இப்போ நம்ம பரிதாபங்கள் ரியல் லைஃப் தக்லீஃப் பார்ட் 2 பார்க்க போறோம். உங்களுக்கு பார்ட் 1 இவ்வளவு பிடிக்கும் நான் எதிர்பார்க்கல, அதனால பார்ட் 2 ரெடி பண்ணிருக்கேன். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. லைக் பண்ணுங்கன்னு சொல்றது புதுசா எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்காக லைக் பண்ணுங்கன்னு சொல்லல. நம்ம வீடியோ போடுற அளவுக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு இந்த வீடியோ போய் சேர்றதே பெரிய விஷயம். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பரிதாபங்கள் டீம்ல இந்த வீடியோ ரிமூவ் பண்ணா கீழே மெயில் கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்க, தூக்கிடலாம். அதுக்கு பதிலாக சேனல் தூக்கிடாதீங்க. ஓகே மக்களே, வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா லாரி போயிடுச்சா போவோமா பரிதாபங்கள் அடிக்காத ஆளே இல்ல. பொலிட்டிஷியன்ல இருந்து ஆக்ட்ரஸ் வரை எல்லாமே அடிச்சிருக்காங்க. ஆனா அடிக்கடி நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கப்பான்னு சொல்லி அடிக்கிற ஒரே ஒரு ஆள் நம்ம ஆண்டவர் கமலஹாசன் தான். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இது உன் மேல சத்தியம். படத்துல இருந்து அரசியல் வரைக்கும் அவரை வச்சு செஞ்சிருக்காங்க. அவரும் அதுக்கு ஏத்த மாதிரி வேலைகள் தான் பண்ணி வச்சிருக்காரு. கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். A few moments later. இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. ஆண்டவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வித்தியாசமான ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணாரு. நானும் ரஜினியும் சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வித்தியாசமான ஒரு உருட்டு போச்சு. நியூஸ் சேனல்ஸ்ல பரபரப்பா எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லயே நம்ம ஆளுங்க அதை எடுத்து ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில உங்களை மையமா வச்சு நிறைய மைய கருத்துக்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மக்களுடைய நலனுக்காக நானும் கமலர்களும் இணையவழிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக இல்லை. நாங்க 2 பேரும் இணைந்து செயல்படுறதுங்கிறது தமிழ்நாட்டிற்கு தேவைப்பட்டா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் நீங்க தேர்தல் போட்டியிடுறதுக்கான சொல்லியாச்சு கண்ணா, எதோட சொல்லியாச்சு. அப்போ வரும்போது நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு கேட்கட்டும், மற்றவங்களுக்கு கேள்வி கேட்கட்டும். நம்ம என்ன கட்சியை ஆரம்பிக்காத பட்சத்துல இது எப்படி சார் நாங்க எடுத்துக்கிறது? இல்ல அதான் கட்சி ஆரம்பிக்கலையே. கூட்டணி எப்படி இருக்கு சார்? எதுவுமே போகல, எப்படி பாருங்க. நான் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் பாடலாம். கட்சி ஆரம்பிக்கல, கட்சிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கிறீங்க. திட்டு அனுப்புங்க. அறிவு கிடையாது. வந்தா ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குது மச்சான். உனக்கு எனக்கு ராசியே இல்ல. கமல்ஹாசனோட சேர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திரைத்துறையில மட்டுமா அரசியலுமா? அப்படி சேர்ந்து பயணிக்கும் பட்சத்தில் சேர்ந்து பயணிப்பது என்பது தமிழகத்தின் மேம்பாட்டுக்காக சேர்ந்து பயணிக்க வேண்டி வந்தால் பயணிப்போம். இரு துருவங்கள் இப்பொழுது இணைவதாக, இப்ப அதுல ஒரு துருவம் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. நீங்க வந்து இப்ப வந்து நீங்க 2 பேரும் இணைவதாக சொல்லியிருந்தீங்க. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க சார்? நாங்க இணையறதுல அதிசயம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா 44 வருஷமா எனக்கு சாத்தியமில்லாத சாத்திய கூறுகளை சாத்தியப்படுத்துதலே சாத்தியம் என்று இந்த காலத்தில் கூறுவார்கள். அதில் இணையம் அவசியம் வந்தால் கண்டிப்பாக சொல்றோம். அது இப்ப வந்து அதுபோல எதுவுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று அந்த கேள்வி வேணாம். அப்படி பயணித்தால் உங்க 2 பேரோட கொள்கை வந்து ஒத்து போகுமா சார்? ஆன்மீக அரசு முன்வைக்கிறார், நீங்க வந்து வேற ஒரு இதை வைக்கிறீங்க. இப்ப இந்த 2 எப்படி நீங்க வந்து இதாகும் நினைக்கிறீங்க? அதில் இணையம் அவசியம் வந்தால் கண்டிப்பாக சொல்றோம். அது இப்ப வந்து ஆன்மீகம் பிளஸ் ஆத்திகம் இஸ் ஈக்குவல் டு ஆந்தீகம். வேணாம் போதும். பார்த்தவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. சேர்ந்து பயணிப்பது என்பது தமிழகத்தின் மேம்பாட்டுக்காக சேர்ந்து பயணிக்க வேண்டி வந்தால் பயணிப்போம். நடந்தது, நடக்க போவது, நடந்து கொண்டிருப்பது எல்லாம் எமக்கு தெரியும். பம்பிள்கே சமுத்திரத்தில் இருக்காண்டா, பம்பிள்கே சமுத்திரத்தில் இருக்காண்டா. டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வரேன், பாய். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். தக்லீஃப் படத்தோட ஸ்பூஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறத நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக், காயல்பட்டக்கார சக்திவேல் நாயக்க, கிரிமினல் குண்டா. ரங்கராஜ சக்திவேல் நாயக்க கவுண்டர் வெள்ளாள கோனார் நாடார்னு ஒரு கேரக்டர். ரங்கராஜ சக்திவேல் நாயக்க கவுண்டர் வெள்ளாள கோனார் நாடார்னு ஒரு கேரக்டர். இந்த வாட்டி ஒரே ஒரு வீடு கிடையாது, 2 வீடு. பெரிய வீடு, இன்னொன்னு கொஞ்சம் சின்ன வீடு. சின்ன வீடா? சின்ன வீடுன்னா சின்ன வீடுனா 30 வயசு இருக்கும், டஸ்கியா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? சின்ன வீடுனா 30 வயசு இருக்கும், டஸ்கியா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்னங்க
மாதிரி எல்லாரும் தாத்தி தூக்க சொல்லல. உங்க வீட்டுல யாராவது தப்பு பண்றாங்களா பாருங்க. ஏதாவது ஆக்கப்பூர்வமா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தாத்தா ஸ்டிக் எங்க சொருகி இருக்கீங்க? எந்த ஸ்டிக்? வேற எங்க சொருகி இருப்பாரு? டேய் டேய், பரிதாபங்களை இப்ப பெருசா அரசியல் பேசுறது இல்ல, அங்கங்க சின்ன சின்ன சம்பவங்களை தொட்டுட்டு போறாங்க. ஆனா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எந்த லெவலுக்கு அரசியல் பேசியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன் இப்படி மாறிட்டுன்னு தான் கேட்க தோணும். அவங்க அடிக்காத ஆளே இல்ல. தமிழ்நாட்டுல இந்திய லெவல்ல போற பிரச்சனையும் ஸ்பூஃப் பண்ணி வீடியோக்கள் வச்சிருக்காங்க. 2018 ஒரு பிரஸ் மீட்ல கவர்னர் லேடி ஜெர்னலிஸ்ட் கண்ணத்துல தட்டிட்டாருங்கிற விஷயம் இந்திய அளவுல ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருந்தது. Tamil Nadu governor in another controversy. He patted the cheek of a journalist during a press conference. இந்த பிரச்சனையை நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்து பேசிட்டு இருக்க நம்ம ஆளு இதுவே ஸ்பூப் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணை வந்து தட்டினதுக்கு அந்த பொண்ணு என்னமோ என் பேத்திமா இருக்கு, அதை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பேசிச்சு. Tamil Nadu governor in another controversy when he patted the cheek of a journalist during a press conference. நாட்டி பாய் அப்பல கேளிக்க கூடாது. ஓகே தொட்டுட்டா தொட்டுட்டா என்ன தொட்டுட்டா கண்ணத்திலே தொட்டுட்டா கவர்னர் என்ன தொட்டு 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 நீ புல்லரி நேத்து தானே சார் ஒரு பொம்பளை பிள்ளைய தொட்டீங்க, போட்டரும் கூட பார்க்காம கண்ணத்துல தட்டிட்டு இந்த பையனை பத்தி தட்டுறீங்க. இந்த பிரச்சனை இதோட முடியல. கனிமொழி கவர்னருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க ஒரு பிரஸ் மீட்ல. It is harassment. What happened yesterday to the journalist was also harassment, even if it is cloaked in a patronizing way. கனிமொழிக்கு எதிராக அப்ப பிஜேபியோட நேஷனல் செக்ரட்டரா இருந்த ஹெச் ராஜா பொதுவெளியில பேசவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டா போடுவாரு. அந்த ட்வீட்டை பத்தி நான் பேச விரும்பல, அது என்ன நீங்களே படிச்சு பாத்துக்கோங்க. அந்த விஷயம் பத்திக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு கலவரமே ஆகிற அளவுக்கு ஒரு ப்ராப்ளமா மாறும். கனிமொழி அவர்களுக்கும் ஹெச் ராஜா அவர்களுக்கும் மாத்தி கான்வர்சேஷன்ல போயிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை உச்சத்துல இருக்கும் போதே நம்மளும் இது ஒரு வீடியோல ஸ்பூப் பண்ணி போட்டிருப்பாங்க. கதவுகள் இருக்காது, எப்படி ரேப் பண்ண முடியும்? அது ஹெச் ராஜாவுடைய வாதம். அந்த ஆசிஃபானே ஏதோ ஒரு பொண்ணு வந்து கற்பழிச்சிட்டாங்களாம். அந்த கோயில்ல வந்து கதவே கிடையாது. There is no door at all. Hey, y'all come look at this. சும்மா பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பாயா பிரச்சனை உண்டாகாத வேலைய இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். கதவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க உன. டாடி முன்னேற்ற கழகம் அவர்லாம் வந்து என்ன பெரியவரா? அவர் பொண்ணு எப்பேற்பட்டவங்கன்னு தெரியாதா? அவங்க எப்படி எம்பி ஆகினார்னு இதெல்லாம் வந்து தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பது என்பது பற்றி சகோதரி கனிமொழிக்கு இருக்கின்ற அக்கறையை விட ஹெச் ராஜாக்கு அதிகம். பிரச்சனை பசா பத்தி என்ன செய்வீங்க? பிரச்சனை பெருசா போயிருச்சுன்னா நான் போடவே இல்லை, அட்மின் போட்டான்னு சொல்லி தப்பிச்சிருவேன். இந்த பொட்டுக்கு உண்டான பவர் போயா பாக்குறீங்க போடான்னு சொல்லி தப்பிச்சிருவேன். அதான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு உண்டான பவர். இந்த பொட்டுக்கு உண்டான பவர் போயா பாக்குறீங்க போடா வரண்டா சின்னசாமி. சரிடா. 2016 டைம்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு வித்தியாசமான கேம்பெயினிங்க பாமக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தனி கட்சியா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி உறுதியா வித்தியாசமான முறையில சொல்லியிருந்தாங்க. கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறப்ப அப்ப பவர்ல இருந்த ஏடிஎம்கேவும் எடப்பாடி அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு. தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கு. எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? ஆனா அந்த எலெக்ஷன்ல அவங்க 4% கிட்ட தான் வாங்கியிருந்தாங்க. அடுத்த எலெக்ஷன்ல 2019லயே ஏடிஎம்கே கூட கூட்டணி போயிட்டாங்க. கூட்டணி போனதுக்கு அவங்க பலவிதமான காரணங்கள் சொன்னாங்க. இது அந்த டைம்ல பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டது. நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? சம்பவமே பண்ணி வச்சிருக்காங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி மாற்றம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? மாற்றம். இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றம். முன்னேற்றம் அன்புமணி முன்னேற்றம். அதனால அவங்க கட்சிக்கு முன்னேற்றம். மூணாவது என்ன போட்டுருச்சு? மேங்காமணி போட்டு. நான் தானே, எனக்கான முன்னேற்றம் தானே. மக்கள் கண்டிப்பா போடலையா? அது நான் போடவே இல்லை. மக்கள்னு ஏதாவது இருந்துச்சு? மாற்றம் முன்னேற்றம் மக்கள் என் பெயரா போட்டிருந்தேன். மாற்றம் முன்னேற்றம் என் பெயர். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. அன்புமணியாகிய நான் பூரணமாக மதுவை ஒழித்து தமிழக மக்களின் நலன் காப்பேன். தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுக்கும் ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை சீர்படுத்துவேன். மேங்கோமணி ஆகிய நான் தமிழகத்தின் உடல் பொருள் மானம் இவைகளை காப்பேன் என்று சீர்படுத்துவேன். மக்களின் அடிப்படை உரிமைகளான கல்வி மற்றும் சுகாதாரத்தின் தரத்தை உயர்த்தி இலவச சேவைகளாக்குவேன். என் தந்தை மீது ஆணையாக ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தன்மானத்தோடு கண்ணியமாக வாழ வழி செய்வேன். முதல் கையெழுத்து அது என்ன? அது இதுதான்.
என்னது இது? கூட்டணி. பரிதாபங்கள் இந்த சம்பவத்தில் நீங்க பார்க்கும்போது அவங்க பாமகவை ட்ரோல் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. பாமக உருவான வரலாறு அந்த கட்சியோட வரலாறு மிச்சம் எந்த கட்சிக்குமே இல்லாத மாதிரி ஒரு பெரிய வரலாறு. அதை நம்ம பொலிட்டிஷியன் தகவல பாக்குறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோல அதை பார்ப்போம். இதை நீங்க கூட்டணி போக மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப கூட்டணி போனதை ட்ரோல் பண்ற சம்பவமா தான் நீங்க எடுத்துக்கணும். டாடி கழகத்தோடையும் ஆன்டி டாடி கழகத்தோடையும் கிடையவே கிடையாது. கடல் நீர் வத்துனாதான் நடக்கும். அது தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கிறார். ஒன்றும் கிடையாது. ஒரு மண்ணுக்கு லாயக்கல். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுக்கு இருக்கக்கூடிய இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க? வேஸ்ட். எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? என்ன எம்பிஎஸ்க்கு நிர்வாக திறன் என்னன்னு தெரியுமா? ஒன்றும் கிடையாது. இவருக்கு என்னன்னு தெரியுமா? ஒன்றும் கிடையாது. நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத மண்ணு. ஏன் தெரியல? ஏன்னா எதுவும் தெரியாது. ஒன்றும் கிடையாது. ஒரு மண்ணுக்கு லாயக்கல். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு. இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்குது. இவங்கதான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போடணும், காலில் விழா காலில் விட, டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். வெறுமன சாமி கும்பிடுனா கும்பிடுவாங்க, கீழே குனினா குனிவாங்க, இங்க போய் இந்த டயரை நக்குனா நக்குவாங்க. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இதற்கப்புறம் இந்த மானங்கெட்ட கட்சிகளுடன் கூட்டணியே கிடையாது. கடல் நீர் வத்துனாதான் நடக்கும். அது Meanwhile, இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தடவையா பாமக சைட்ல இருந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருப்பாங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரியிலேயே பிரஸ் இவ்வளவு கடுமையா கேள்வி கேட்டு நான் பார்த்ததே இல்ல. அந்த இன்டர்வியூ பாக்குறக்கே பயங்கரமா இருக்கும். இப்படிப்பட்ட இன்டர்வியூ பரிதாபங்களை சும்மா விடுவாங்களா? அதிமுக மற்றும் பாமக நடுவே கூட்டணி உறுதியாகி உள்ளது. இது எந்த நாடாளுமன்ற தேர்தல் உடைய எங்களுடைய வியூகம். இது சட்டமன்ற தேர்தல் எப்போ வருதோ அப்பொழுது நாம் பார்த்துக் கொள்ளலாம். 90s கிட்ஸுக்கு எங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நாங்க பண்ணாத ஹை ஜம்பா, நாங்க பண்ணாத லாங் ஜம்பா. இந்த ஊழல் கூட்டணியோட நீங்க சேருவதற்கான காரணம் இப்ப இந்த தேவை என்ன? இல்ல இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க. அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்க. இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். போய் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எத்தனை தடவை இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இப்படி நல்லா நாங்க தாவேரி. நீங்க மத்திய மாநில அரசாங்கம் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தேர்தலில் வந்து உங்க கூட்டணி மாற்றத்திற்காக கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு நெருடலாவோ இல்லை நெருக்கடியோ இல்லையா? நிச்சயமா கிடையாது. எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கலாம், அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு போய் ஒரு பெரிய விஷயமா கேள்வி கேட்குறீங்க. வெக்கமா இல்லையா? அரசியல்ல இது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். என்னது ரொம்ப ஆவேசப்படுறீங்க? அவங்க கூட்டணி அமைக்க மாட்டாங்க. தண்ணி கொடுப்பா அவருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கிறார். நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க. ரொம்ப கோவப்படுறீங்க. இல்ல சார், அது தண்ணி கொடுங்க அவருக்கு. தண்ணி கொடுங்க அவருக்கு. பாவம் ரொம்ப கோவப்படுறாரு. விட்டா அடிச்சிருவார் போல. We still stand by that. Whoever ஏன்பா ஊடகம் என்ன இவ்வளோ கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறீங்க? நீங்க அவ்வளோ ஆவேசமா இருக்கிறீங்க. அவருக்கும் தண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஓகே பாலு உட்காருங்க. பாலு அவருக்கு தண்ணி கொடுங்க. அவருக்கு தண்ணி கொடுங்க. தண்ணி கடல் நீர் வத்துனாதான் நடக்கும். அது a few moments later. என்ன கடல் தண்ணி அத்திருச்சா? ரோட்டுக்கு வந்துருச்சா? அவருக்கு தண்ணி கொடுப்பாங்க. அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க. பரிதாபங்களோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நல்லா யோசிச்சு நல்லா கற்பனையாக நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. அவங்க பண்ற வீடியோக்குள்ள அதிகபட்சம் உண்மை தழுவி தான் இருக்குதுன்னு. அதுக்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் இந்த வீடியோல பாருங்க. நம்ம பார்ட் 3ல நிறைய உதாரணங்கள் இருக்கு, அதெல்லாம் அதுல பாத்துக்கலாம். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பலமான மழை பெய்து வருகிறது. இந்த டிட்டா புயலின் காரணமாக புயல் கள்ளக்கடத்துல பண்ணிட்டு சேஸ்லாம் பண்ண சொல்றீங்க. அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல போட்டுமே. பல்லாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி நாசம். இந்த நிலையில் தான் வீட்டுல உட்காந்து டிவில பார்த்து என்ன புயல் முடிஞ்சவனே அது என்ன சேதம்னு நீங்க பார்க்க மாட்டாங்க. அப்பவே போய் லைவ் அப்டேட் கொடுக்குமா? சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளம் தொழில் செய்து வரக்கூடிய அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பா நடராஜன் இருந்தாரு, அப்ப அவர் இல்லையா? அவன் தான் தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சு. 2 கேமராமேன் மாத்தி. நம்மை சுற்றி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நெஞ்ச அளவு நீரானது இந்த உப்பளம் பகுதியில சூழ்ந்திருக்கு. நெருங்கி போங்க. நான் போயிருவேன்.
குழந்தை குட்டி யார் பாக்குறது? போனா போகுது யாரை பார்த்துட்டு போறாங்க விடுங்க. போனா போகுதா? நன்றி நன்றி நன்றிகளுக்கு நன்றி நன்றி நன்றி. வைடா 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 வைடா. மீனாட்சி கோயில் அங்க பக்கத்துல பெரிய பஸ் ஸ்டாண்ட் அங்க பக்கத்துல நான் தெரியும். அங்க 5 வருஷம் வேலை ஆயிடுச்சப்பா. மதுரையில பஸ் ஸ்டாண்ட் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல இந்த மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல 2 கடை நாங்க அங்க திருமங்கலம், மணமதுரை, மதுரை, அந்த சிங்கிட்டை, சிவகங்கை, பர்ச்சூர், அங்க பூரா மதுரையில ரேட் ஏறி போச்சு. இங்கிட்ட சூர்யா நகர்ல இருந்து அந்த பக்கம் அலையர் கோயில் வரைக்கும் ரேட் ஏறி போச்சு. என்ன இது என்ன ரியல் எஸ்டேட்ல சொல்றாங்க. பஸ் கண்டக்டர் சொல்றாரு. திருமங்கலம் டைல் ஃபேக்டரி இருக்கு. அங்க டைல் ஃபேக்டரியில நான் கான்ட்ராக்டர் பசங்க. நான் இங்கத்த பசங்க டீ கல்லுப்பட்டி விருதுநகர் பக்கத்துல இல்ல இருக்கு. இங்கே வேலை பார்த்திருக்கேன் இல்ல, நான் விருதுநகர் வேலை பார்த்திருக்கேன், சிவகாசி போயிருக்கு. அடிக்கடி வந்து கேக்குறானுங்க கொள்கை இல்லாத கட்சி வெங்காயம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அந்த கொள்கையில இருக்க வேணாம். கொள்கை ஓகே, அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. யாருக்கு கொள்கை இல்ல? யாருக்கு கொள்கை இல்ல? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தெரியல. அது பிறப்புக்கும் உயிர்க்குன்றது என்னது? அது நாலடியாரா, திருப்புகளா? எங்க கொள்கை என்ன தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்க கொள்கை. குரூப்ல கேட்டுறேன். குரூப்ல எதை கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அதை படிச்சு பார்த்துட்டு வந்து என்னன்னே தெரியாம ஒப்பிச்சுக்கிருக்க. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். கடைசியா பரிதாபங்கள்ல தமிழிசை இல்லாம ஒரு வீடியோவா, அது என்ன தொடர்புன்னு தெரியல. தமிழிசை அவர்களுக்கும் பரிதாபங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காகவே தமிழிசை பல விஷயங்களை பேசின மாதிரி இருக்குது. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். சோட்டா பீம் டோலக்பூர் கிர்மாடா தங்கி இருக்கும் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கும் தாமரை மலர்ந்தே தீரும். உழைக்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கிறது. இன்று தமிழகம் இருக்கும் நிலையில் எப்படி 2014 செங்கோட்டையில் இன்னும் 20 வருடங்கள் ஆனாலும் சரி, 200 வருடங்கள் ஆனாலும் சரி, தாமரை மலர்ந்தே தீரும். காவி கொடி கொடி பறந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகம் மலர்ந்தே. தாமரை மலர்ந்தே தீரும். ரோஜா மலர்ந்தே தீரும். தேவயானி மலர்ந்தே தீரும். மந்த்ரா மலர்ந்தே தீரும். மீண்டும் மோடி வேண்டும் மோடி. மீண்டும் மோடி வேண்டும் மோடி. மீண்டும் மோடி வேண்டும் மோடி. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். அது மார்ஸா இருந்தாலும் சரி, புதுசா கண்டுபிடிச்ச 7 கோள்களா இருந்தாலும் சரி, அங்கேயும் தாமரை மலர்ந்தே தீரும். 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் எல்லா சப்ஸ்கிரைபும் வீடியோ போய் சேரும். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா, பார்ட் 3 போடலாமாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அப்படி பார்ட் 3 போடலாம்னா இந்த மாதிரி பெருசா வீடியோ போடலாமா இல்ல சின்னது பண்ணிக்கலாமாங்கிறது கமெண்ட் சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா.